வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் முன்னேறலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு கேஸ் இப்படி தான் இருக்கும். ஒழுங்கற்ற முறையில் உடம்பை குறைப்புன்றதுல இன்னைக்கு நாள் 24. காலையில் எந்திரிச்சு ஒரு எனர்ஜி பூஸ்டர் போட்டு சாப்பாடை ரெடி பண்ணிட்டு நேராக கிரவுண்டுக்கு வந்துட்டேன். வந்து ஒரு 45 மினிட்ஸ் வாக்கிங்கை முடிச்சுட்டு நான் அப்படியே கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நேராக ஜிம்முக்கு கிளம்பிட்டேன் நண்பர்களே. இன்றைக்கி ஜிம்மில் நமக்கு ஷோல்ட்ரு அண்டு லேட்டு தான். அதில் 4 கிளாஸ் இதில் 4 கிளாஸ் போட்டு முடிச்சுட்டு நேராக கடைக்கு வந்துட்டு காலையிலே 3 முட்டை கொஞ்சம் வெஜிடபிள் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு 11:30 போல் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இளநியை குடிச்சிட்டு நேராக மத்தியானம் உணவுக்கு வந்துட்டேன். என்னடா காலையில் எந்திரிக்கிற, ஜிம்முக்கு போகிற, சாப்பிட்ற, மறுபடியும் அதே பண்ணுற, உனக்கு வேலையே இல்லையாடான்னு கேட்டிங்கன்னா வேலை இருக்குது. அதை அடுத்த வர வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்குறேன், ரோடே அனாதையாக கிடக்கு, வெறும் போலீஸ் வண்டியாக போகுது. யாரான்னு பார்த்தா நம்ம உதயநிதி அண்ணே. என்னான்னு பார்த்தா என்னையே தான் பார்க்க வராருன்னு நினச்சிட்டேன். பார்த்தா வேறு எதுக்கும் வந்திருக்காரு. மக்கள் பூரா கை கொடுத்தாங்க. நம்ம சும்மா வந்துட்டு நம்ம கையை கொடுத்தோம். என் கை எதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக கமெண்ட்ல சொல்லுங்க. நைட்டுக்கு வழக்கம் போல் 2 முட்டையை ஆம்லேட்டாக போட்டு ஒரு சின்ன தோசை, 100 கிராம் சிக்கன். இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு நாளைக்கு பார்ப்போம். பாய்.